மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஆன்றோர்கள் சொன்னதற்கேற்ப ஆலய வழிபாடு ஆனந்தத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தும். எனவேதான் ஆலயத்திற்கு செல்வதை ஒரு கடமையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கி பட்டு நெசவு, பழம்பெருமை, கலை சிறப்பு என பல்புகழ் கொண்ட காஞ்சி மாநகரில் 108 சிவாலயங்கள் உள்ளன. அவற்றில் பழமையும் பெருமையும் உடைய கோவிலாக கச்சாபேஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. காஞ்சி மாநகருக்கு நடுவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. வாருங்கள் கோவிலை வலம் வருவோம். பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கி பழம்பெருமை, கலை சிறப்பு என்று பல்புகழ் கொண்ட காஞ்சி மாநகரத்தில் காஞ்சிபுரத்தின் நடுநாயகமாக திகழும் ராஜவீதி என்னும் முதன்மை சாலையில் பொலிவுடன் விளங்குகிறது இந்த கச்சபேஸ்வரர் என்னும் திருக்கோயில். மிகவும் புராதனமான இந்த கச்சபேஸ்வரர் ஆலயம் பல்லவர் கால கட்டடக்கலையை பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பல்லவர்கள் அமைத்த கோயில்களில் கருவறையில் மூலமூர்த்திக்கு பின்புறச் சுவற்றில் இறைவன் இறைவியுடன் குமரனும் அமர்ந்திருக்கும் சோமாஸ்கந்த வடிவத்தில் காணலாம். இந்த கச்சபேஸ்வரர் ஆலயம் அதேபோல் அமைப்பும் அழகும் உடையதே. இந்த திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் மண் தலம் என்பதால் கருவறையில் உள்ள மூலலிங்கம் மண்புற்றாய் காட்சியளிக்கிறது. மண்ணால் உருவான சிவலிங்கம் ஆனதால் புனுகு சட்டம் சாத்தப்பட்டே அபிஷேகம் நடைபெறுகிறது. இது மட்டுமன்றி இந்த கச்சபேஸ்வரர் கோயிலின் கருவறைக்கு மேலே உள்ள விமானம் முழுக்க முழுக்க கருங்கல்லாலேயே கட்டப்பட்ட பெருமை கொண்டதாக விளங்குகிறது. இதேபோன்று ஒரு அமைப்பு வேறெந்த திருக்கோயில்களிலும் காண முடியாத சிறப்பு அம்சமாகும். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி என்று சொல்லக்கூடிய சப்த மோட்சபுரிகளிலும் பஞ்சபூத கஷேத்திரங்களிலும் ஒன்றானதுமான இந்த காஞ்சி எம்பதியில் நடுநாயகமாக அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். ஸ்ரீ சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலில் மகாவிஷ்ணு கூர்மகாவதாரத்தில் பூஜை பண்ண கஷேத்திரம். கூர்மம் என்றால் கச்சபம். மகாவிஷ்ணு கூர்மகாவதாரத்தில் ஆம வடிவம் எடுத்து மணல லிங்கமாக பிடித்து பூஜை செய்த லிங்கமாகும். இந்த மணல் லிங்கமானதுனால இந்த லிங்கத்திற்கு அபிஷேகங்கள் கிடையாது. புனுகு தைலமும் வில்வபத்திரமும் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இந்த காஞ்சிபுரத்தில் அம்பாளுக்கு தனியாக சன்னதி கிடையாது. எல்லா சிவாலயங்களிலும் ஈஸ்வரனும் பார்வதியும் ஒரே இடத்தில் மூலஸ்தானத்தில் சோமாஸ்கந்த வடிவமாக காட்சி தருகிறார்கள். இங்கு தீர்த்தம் இஷ்டசித்தீஸ்வர தீர்த்தம்,
சலவிருட்சம் முருக்கன் மரமாகும். முருக்கன் மரம் என்று சொல்லக்கூடிய பலாச மரமாகும். இங்கு விநாயகர், துர்கா, சரஸ்வதி, பிரம்மா, சூரியன் ஆகியோர்கள் ஈஸ்வரனை பூஜை செய்திருக்கிறார்கள். சூரியன் வழிபாடு செய்வதனால் இந்த கோவிலுக்கு வார விசேஷம் பானுவாரமாகும். பானுவாரம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. மற்ற சிவாலயங்களில் சோமவாரம் விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை வார விசேஷமாகும். இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம், தலை சம்பந்தமான பிரார்த்தனை ஸ்தலமாகும். கண், காது, மூக்கு, தலைவலி போன்ற நோய்களுக்கு ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக இது இருக்கிறது. கச்சபம் என்றால் ஆமை. திருமால் ஆமை உருவில் முருக்க மரத்தடியில் லக்குமியுடன் மண்ணால் சிவனை பூஜை செய்து பூஜித்தமையால் இத்தலம் கச்சாப ஆலயம் எனவும் இத்திருத்தலத்து இறைவன் கச்சாபேஸ்வரர் எனவும் கூறப்படுகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கும் முற்பட்டதாக கருதப்படும் இந்த கச்சபேஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய குறிப்பு தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலில் காண கிடைக்கிறது. புகழ்மிக்க பழம்பெருங்கோயிலான இந்த திருக்கோயிலின் மூலவர் கச்சபேஸ்வரர், கச்சப ஈசர், கச்சபேசர் என்றும் அம்மை சுந்தராம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். முருங்க மரமே தலமரமாக விளங்கும் இந்த திருத்தலத்தில் ராஜகோபுரம் வாயில் வடக்கு திசை நோக்கியும் ரிஷி கோபுர வாயில் கிழக்கு திசை நோக்கியும் அமைந்திருக்கிறது. பஞ்சு சந்தி விநாயகர் வடதிசை நோக்கியும் விஷ்ணு துர்க்கையம்மன் தெற்கு திசை நோக்கியும் அமைந்திருக்கும் இந்த திருத்தலத்தில் தனி சந்நிதியில் சூரிய பகவான் காட்சியளிக்கிறார். இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம், தலை சம்பந்தமான பிரார்த்தனை ஸ்தலமாகும். கண், காது, மூக்கு, தலைவலி போன்ற நோய்களுக்கு ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக இது இருக்கிறது. அப்படி பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று மண்டை விளக்கு ஏற்றி, அதாவது புது சட்டியில் மாவிளக்கு மாவு ஏற்றி தலையில் வைத்து 3 முறை வலம் வந்து இந்த ஆலயத்தை அர்ச்சனை செய்து கொண்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றம் செய்வார்கள். இது ஒரு விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலமாகும். இந்த ஆலயத்தில் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவமும், ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய உற்சவமும், புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழாவும், ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி பெருவிழாவும், மார்கழி மாதத்தில் கொட்டா உற்சவமும், பங்குனி மாதத்தில் தெப்போற்சவமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
ரிஷி கோபுரத்திலிருந்து நேரே மூலவர் சன்னதிக்கு செல்லும் மண்டபத்தின் இருபுறமும் உள்ள கல் தூண்கள் படுத்த நிலையில் உள்ள சிங்கங்கள் தங்கள் தலைமீது தாங்கும் அமைப்புடையவை. நீண்ட வரிசையில் நிற்கும் இந்த கலை தூண்களின் கலையழகு உள்ளம் கவரும் வகையில் அமைந்துள்ளது. கோயிலின் வெளிச்சுவத்தில் உள்ள யாகசாலை மண்டபம் அமர்ந்த சிங்கங்கள் தம் தலைமீது தாங்கும் தூண்கள் கொண்டது. கச்சவேசர் கருவறையை சுற்றி வலம் வரும் வெளிச்சுற்று வாயு மூலையில் சரஸ்வதி தேவி தனிக்கோயில் கொண்டமர்ந்து அருள் பாலிப்பது வேறெங்கும் இல்லாத தனிச்சிறப்பாகும். வாக்கிற்கு அருணகிரிநாதர் என்பது ஆன்றோர் வாக்கு. திருப்புகழின் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றலாக, ஒவ்வொரு வரியும் இசையாக, ஒவ்வொரு பாடலும் ஒரு கருவூலமாகவே அமைந்திருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உண்மையின் அடிப்படையில் இறைவனின் புகழை பாடுவதே நல்லது. அந்த வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தமிழ்நாட்டில் உத்தரமேரூர் எனும் திருத்தலம், அங்கு எழுந்தருளியிருக்கும் 6 அடி உயரமுள்ள ஆறுமுக வள்ளலை நோக்கி அருணகிரிநாதர் துதித்த பாடல் தோல் எலும்பு எனும் இப்பாடல். இப்பாடல் இப்பொழுது இங்கு 3வது பகுதியாக விளக்கம் பெறுகிறது. பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். தோலெலும்பு சீடரம்பு பிழை தொங்கு கோழை பொங்கு சோரி பிண்டமாய் உருண்டு வடிவாகி தூலபங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோயகன்று துயரார ஆலமுண்ட கோணகள் லோகமுண்ட மால்விரில் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்த்தாளும் ஆனனங்கள் 32 6 தோளும் அங்கை ஆடல் வென்று வேலும் என்றும் நினைவேனோ வாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை பாணி பஞ்சபாணி தந்த முருகோனே மாயை 5 வேகம் 5 பூதம் 5 நாதம் 5 வாழ்பெரும் சராச்சரங்கள் உறைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அந்த அணைவோனே வீரமங்கை பாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆள வந்த பெருமாளே. விநாயக பெருமான் யானை வடிவமாக வந்தது ஏன், வள்ளி நாச்சியார் ஏன் பயந்து முருகனை கட்டி தழுவிக்கொண்டாள் என்பதற்கான நுணுக்கமான தகவலை பார்த்தோம். அதன் பிற்பாடு இப்பாடலில் மாயை 5 என்பதற்கு என்ன நுணுக்கமான பொருள் என்பதை பார்த்தோம். இப்பொழுது அதற்கும் மேலாக வேகம் 5 என்பதற்கு தொடர்ந்து விளக்கம் பார்க்க போகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய உடம்பிலும் 5 விதமான வேக சக்திகள் இருக்கின்றன. சித் சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்பவை அவை. இவற்றில் சித் சக்தி என்பது உயிருக்கு ஒளியாக இருப்பது அந்த சித் சக்தி என்பது. இரண்டாவது சொன்னோமல்லவா பராசக்தி என்பது, அது பிராணவாயு முதலான 10 விதமான காற்றுகளாக இருப்பது. 10 விதமான காற்றுகளில் தான் இந்த உடம்பு அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்கார பாடலிலிருந்து ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம். சித் சக்தி பார்த்து முடித்தோம். பிராணவாயு முதலான அந்த காற்றுகளாக இருப்பது பராசக்தி என்று பார்த்தோம். மூன்றாவது இச்சாசக்தி. பஞ்சபூதங்களாக 5 விதமான பூதங்களாக நம் உடம்பிற்குள் இருப்பது இந்த சக்தி.
அடுத்தாவதாக 4வது ஞான சக்தி. இந்த பொறி சொல்கின்றோம் அல்லவா, பொறிகள், இவைகளில் உணர்ச்சிகளாக இருப்பது அந்த ஞான சக்தி. 5வது கிரியாசக்தி என்று சொல்லுவோம். அந்த கிரியாசக்தி என்பது வேறு எதுவும் அல்ல, இந்த சக்திகள் செயல்படுவதற்கு ஒரு துணையாக இருக்கக்கூடியது அவர். இந்த விதமான 5 சக்திகளாக இருக்கக்கூடியதும் அவன்தான், இறைவன்தான், ஆறுமுக வள்ளல் தான். அது மட்டுமல்ல, அடுத்தாவதாக பூதம் 5 என்கின்றார். ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று பஞ்சபூதங்கள் சொல்கின்றோம். தொல்காப்பியம் சொல்கின்றது இவைகளின் தொகுப்பே மயக்கமே இந்த உலகம் என்பது தொல்காப்பியம். அப்படி பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவனும் ஆறுமுக வள்ளல் தான். அடுத்தது ஒரு அற்புதமான தகவல், நாதம் 5 என்கின்றார். இந்த உலகத்தில் ஓசை என்பது இல்லாவிட்டால் எதுவும் இல்லை, எல்லாமே ஓசை மூலமாகத்தான். அதுதான் 5 விதமான நாதங்கள், இசைகள், ஓசைகள் என்கிறார்கள். அது என்ன? முதலில் தோல் கருவி, தோல் வாத்தியங்கள் வச்சிருக்கோம் அல்லவா, டிடும் டிடும் டிடும், அது. 2வது துளைக்கருவி, நாதஸ்வரம் முதலானவைகள். 3வது நரம்பு கருவி, இந்த சித்தார், வீணை என்றெல்லாம் சொல்கின்றோமே அவைகள். 4வது மரக்கருவி, மரவாத்தியங்கள் உண்டு, வாத்தியங்கள் உண்டு. இந்த மரவாத்தியங்களுக்கு பதிலாக வேறு விதமான வாத்தியங்களும் சொல்லப்படும். அதாவது அடிப்பாங்களே, முகர்சிங் என்பார்கள், அந்த விதமான வாத்தியங்களையும் சொல்வது உண்டு. 4 விதமான நாதங்களை பார்த்திருக்கிறோம். 5வது இது 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 தெரியுதா, அது ஒரு கருவி. அப்படி உட்கார்ந்து கொண்டு என்ன சார், அது ஒரு கருவியா என்று யாரும் சந்தேகப்பட வேண்டாம். அந்த கருவிகள் செப்பனடைந்தால் மற்ற நாளும் ஓரளவு செப்பனிட்டு கொள்ள முடியும். எம்.எஸ். சுப்புலட்சுமி, சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள், இந்த மாதிரி மகா வித்வான்கள் எல்லாம் எந்த அளவு பாடுபட்டு, தியாகராஜ பாகவதர் உள்பட இந்த குரலை கட்டி காப்பாற்றினார்கள். அது எப்படியெல்லாம் மக்களை மயக்கியது என்பது உங்களுக்கே தெரியும். இப்படி 5 விதமான நாதங்களை சொல்லி அவைகளாக இருக்கக்கூடியவனும் நீ என்று சொன்னவர் இதற்கு மேலாக வாழ்பெரும் சராச்சரங்கள் உறைவோனே என்கின்றார். அதாவது இயங்கும் திணை ஒன்று, நிலையான திணை ஒன்று. தமிழில் எளிமையாக உண்டது. ஒன்று உலாவிக் கொண்டே இருக்கும் இயங்கும் திணை, நிலையாக உள்ளது. அதாவது அசையும் பொருள், அசையா பொருள் என்று சொல்கிறார்களே அது. அவ்வாறு இருக்கக்கூடியவனும் ஆறுமுக வள்ளலே நீதான். அப்படிப்பட்ட நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? நீ யாருடைய பிள்ளை தெரியுமா என்று சொல்ல தொடங்கிய அருணகிரிநாதர் முதலில் பெரைச்சந்திரனை சூடிய சிவபெருமானின் மகன் என்கின்றார். காரணம் என்ன? அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் தவறுகள் செய்துவிட்டு மாமனார் சாபம். என்ன சந்தோஷம்! அந்த காலத்திலேயே மாமனார் என்பவர் மாப்பிள்ளைக்கு சாபம் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு மாப்பிள்ளையும் நடந்துட்டு இருக்காரு, அதையும் பார்க்கணும்ல. இறைவன் காலடிகளில் போய் விழுந்தார். அடுத்த வினாடி, அப்பா நீ செய்தது தவறு, இனிமேல் இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக உன்னை இங்கே சூட்டிக் கொள்கிறேன். இதை பார்ப்பவர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது என்ற சிந்தனையை மேற்கொள்ளட்டும் என்பதற்காகவே தேய்ந்திருந்த அந்த ஒற்றை சந்திரனை தூக்கி தலையில் சூடிக் கொண்டாராம். அப்படி மன்னித்து அருள் செய்தவர் சிவபெருமான். அவருடைய குழந்தையான நீ என் தவறுகளை மன்னித்து எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? முருகப்பெருமானே, எனக்கு யார் இருக்கிறார்கள் வேறு என்று அழுகின்றார். இந்த பாடலின் தொடக்கத்தில் அருணகிரிநாதர் சொன்ன ஒரு தகவல் விபரீதமானது. அது நாம் உணர்ந்தால் யாரும் எந்த தவறையும் செய்ய மாட்டோம். என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அப்படி சிவபெருமானின் புதல்வனான மன்னிக்கும் குணம் கொண்ட அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம் தவறுகளை மன்னித்து நம் எல்லோர் குடும்பங்களிலும் ஒற்றுமையும் அமைதியும் எல்லா விதமான மங்களங்களும் நிலவ வேண்டும் என்று அவனிடம் வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.